அன்னை காளி எப்படிப்பட்டவர் என்றால், கடின காலங்களில் கூட வாழ்க்கையை சிறப்பாக்குபவர். அன்னை பக்தர்களுக்கு அருள் கண்டிப்பாக பாலிக்கின்றார். அதே நேரத்தில் தீயவர்களின் எண்ணத்தையும் அவர் அழிக்கிறார். பக்தியில் உண்மை இருந்தால் அனைத்து சிக்கல்களையும் அன்னை விலக்கி விடுகிறார். இப்போது உங்களுக்கு சொல்கிறோம், எப்படி ஒரு திருடனின் வாழ்க்கையில் அன்னை ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை பற்றி. ஒரு அடர்ந்த காட்டில் அன்னையின் கோயில் இருந்தது. கோயில் மிகவும் சிறியதாக இருந்தது, ஆனால் அதன் சக்தி வீரியமாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கோயில் கட்டப்பட்டது. காட்டில் வாழ்ந்த ஒரு திருடன் இந்த கோயிலை கட்டியிருந்தார். இந்த கோயிலில் அன்னையின் சிலை இருந்தது. அன்னை பக்தர்களினுடைய அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்கின்றார். இந்த காட்டிற்கு அருகில் கண்ணன் என்ற ஒரு திருடனும் இருந்தான். ஒரு நாள் அந்த திருடன் அன்னையை வழிபட வந்தான். அவருடைய கண்கள் கோயிலில் இருந்த மணியின் மீது விழுந்தது. அது தங்க மணியாகும். திருடனின் மனதில் பேராசை எழுந்தது. தங்கத்தினாலான இந்த மணியை தாம் திருடிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் திருடுவதற்கு அவசியமே இருக்காது என்று நினைத்தான். அவன் அன்னையிடம் பிரார்த்தித்தான். அன்னை காளியே, எனக்கு சக்தி கொடுங்கள். உங்களுடைய தங்கத்தினால் ஆன இந்த மணியை திருடப் போகிறேன். அனைவருடைய விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். என்னுடைய விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். அந்த திருடன் அன்னையினுடைய அந்த மணியை திருடிவிட்டான். அந்த தங்கத்தினாலான மணியை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே வந்தான். அப்போது அவனது இதயம் பரபரப்படைந்தது. அவன் சிந்திக்கத் தொடங்கினான். திருடனாகிய எனக்கு இதனை கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் இதை திருடிக்கொண்டு செல்லப் போகின்றேன். என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். அன்னையை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அன்னையே, நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த திருடனின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அன்னையே, நான் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். அனைத்தையும் காக்கக்கூடிய அன்னையே, என் செயலுக்கு மன்னியுங்கள். என்னுடைய வாழ்க்கையை நன்றாக்குங்கள். இனிமேல் நான் திருட மாட்டேன். எனக்கு சக்தி அளியுங்கள். உழைப்பின் மூலமாக மட்டுமே என்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவேன். என்னை ஆசிர்வதியுங்கள் அன்னையே, என்னை ஆசிர்வதியுங்கள். அன்னையிடம் இந்த கோரிக்கையை விடுத்த பிறகு அந்த தங்க மணியை அவர் இருந்த இடத்திலேயே வைத்து விட்டார். பின்பு அன்னையிடம் பிரார்த்தனை செய்த பிறகு வீடு திரும்பினார். 2 நாட்களுக்கு பிறகு அவர் திருடுவதற்கு செல்லவில்லை. குழந்தைகள் பசியுடன் இருந்தனர். அப்போது அவரது மனைவி அவரிடம் சொன்னார், இங்க பாருங்க, 2 நாள் ஆயிடுச்சு. நீங்க திருடுறதுக்கு போகவே இல்லை. குழந்தைகள்லாம் பசியோட இருக்காங்க. வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. எவ்வளவு நாள் தான் பசியோட இருக்கிறது? இங்க பாருமா, நான் அன்னை காளிக்கு முன்னாடி நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். இனி நான் திருடவே மாட்டேன். எதுவானாலும் சரி, என் குழந்தைங்க பசியால வாடினாலும் சரி, நான் திருட மாட்டேன். அவர் தனது மனைவியிடம் அனைத்தையும் விவரித்தார். அவரது மனைவியும் குழந்தைகளும் பசியால் வாடத் தொடங்கினார்கள். அப்போது அன்னை காளி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். அவருடைய வீட்டிற்கு ஒரு வணிகர் வந்தார். தம்பே, என்னப்பா தலையில கைய வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிற? எல்லாமே நல்லா தானே இருக்கு. நான் உழைக்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனா வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆட இங்க பாருப்பா, ஏன் வருத்தமா இருக்கிற? நீ என் வீட்டில் வேலை பாரு, எனக்கும் ஒரு வேலைக்காரன் கிடைச்சிடுவான். நீ என் வீட்டில் ரொம்ப நேர்மையா வேலை பார்க்கணும், சரியா? நீ என் வீட்டில் வேலை பார்க்குறியா இல்லையா, அது சொல்லு. இது அன்னையினுடைய அருளால் தான் நிகழ்ந்திருக்கிறது என்று அவர் நினைத்தார். அன்னைதான் வணிகரை வீட்டுக்கு அனுப்பினார் என்று நினைத்தார். அவர் உடனடியாக இந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டார். சரிங்க, நான் வேலை பார்க்க தயாராக இருக்கேங்க. ஆனால் சம்பளம் எவ்வளவு? இங்க பாருப்பா, நீ நினைக்கிறத விட நல்லாவே தர்றேன், சரியா? சரிங்க. சரி, எப்போ வரணும் உங்கள் வீட்டுக்கு? அட இன்னைக்கே வாப்பா. இப்போவே வா. நல்ல வேலைக்கு ஏன் தாமதப்படுத்தணும்? அப்புறம் இந்தாப்பா கொஞ்சம் பணம். இதை முதல்ல குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு.
அப்புறமா என்னோட வேலைக்கு வா. அந்த பணத்தை மகிழ்ச்சியுடன் தனது மனைவியிடம் கொடுத்துவிட்டு வேலைக்கு அவருடன் கிளம்பினார். அவர் அன்னை காளியிடம் பக்தி கொண்டிருந்தார். இங்கே பாருப்பா, இனிமே என்னுடைய வீட்டினுடைய பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே எல்லா வேலையையும் நீ தான் பண்ணணும். மிகவும் கடினமாக அவர் உழைக்கத் தொடங்கினார். தோட்டத்திற்கு தண்ணீரை தினமும் அவர் ஊற்றினார். வறண்டு இருந்த தோட்டம் இப்போது பூக்களுடன் அழகாக காட்சியளித்தது. இங்க பாருப்பா, எங்களை எப்படி நல்லா கவனிச்சுக்கிற நீ. சாப்பிடுறதுக்கு மத்த எல்லா வசதிகளும் நல்லா செஞ்சு கொடுக்கற நீ. எங்களுக்கு குழந்தை எதுவுமே இல்ல. நீ இருக்கிறதுனால எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலையே இல்லை. அம்மா, இது என்னுடைய கடமைம்மா. நான் என் மனப்பூர்வமாக எல்லா வேலையும் பார்க்குறேன். சிறிது நாட்களுக்கு பிறகு முதலாளி அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் நன்கு பணியாற்றினார். சரியான நேரத்திற்கு மருந்து கொடுப்பது, சரியாக சாப்பாடு கொடுப்பது என கவனித்துக் கொண்டார். இவருடைய இந்த உழைப்பை பார்த்ததற்கு பிறகு தனது கணவரிடம் அவர் சொன்னார், கேளுங்க கேளுங்க, அவன் ரொம்ப நல்ல பையன். இவ்வளவு வேலைய நம்ம குழந்தை கூட நம்மளுக்கு செய்யாது. நம்ம குழந்தை கூட நம்மள நல்லா பாத்துக்க மாட்டான். அதனால என்னோட விருப்பம் என்னன்னா, நம்ம சொத்தை நீங்க அவனுக்கே எழுதி வச்சிடுங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை என்ன கடவுள் எப்ப கூப்பிட்டுக்குவாருன்னு. இங்க பாருமா, ஏன் அப்படிலாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நீ பாரேன், நீ சீக்கிரமாவே குணமாயிடுவ. அம்மா, என்னம்மா, என்னை விட்டுட்டு எங்க போற? இல்ல இல்ல, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. என்னை விட்டுட்டு எங்கம்மா போற? ஐயா, நீங்க இவ்வளவு கவலைப்பட வேண்டாம். இது கடவுளினுடைய விருப்பம். அவர் எவ்வளவு வாழ்க்கை கொடுக்கிறாரோ அவ்வளவுதான் நம்மால வாழ முடியும். தைரியமா இருங்க ஐயா, தைரியமா இருங்க ஐயா. உலகத்துல யாரு வந்தாலும் அவர் ஒரு நாள் போக வேண்டியதுதான். நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அவருடைய மனதில் குழப்பம் ஏற்பட்டது. என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டா. ஒரு நாள் நானும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதுதான். எனக்கு குடும்பமோ உறவினர்களோ இல்லை. நான் என்ன பண்றது? எனக்கு பிறகு என் பேரை சொல்றதுக்கு கூட யாருமே இல்லையே. சரி சரி, இப்ப என் மனைவி சொன்னதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த சொத்து எல்லாத்தையுமே அவனுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அவனையே முதலாளியா ஆக்கிடுறேன் நான். ஆமா, இதுதான் சரியா இருக்கும். நான் என்னுடைய வக்கீலை கூப்பிடுறேன். வக்கீலையா, நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய அனைத்து சொத்தையும் நான் வேலைக்காரனுடைய பேர்ல எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை மீது நம்பிக்கையே இல்லைங்க. என்னுடைய மனைவியும் சாகிறதுக்கு முன்னாடி இதைத்தான் சொன்னா, எல்லா சொத்தையும் நான் அவனுக்குத்தான் கொடுக்கணும்னு. அடுத்த நாள் அவனை வீட்டிற்கு அழைத்து அவனிடம் சொன்னார், இங்க பாருப்பா, நீ எனக்கு ரொம்ப சேவை செஞ்சிருக்கிற. அதனால நான் என்ன விரும்புறேன்னா, இனிமே எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கணும்னு. ஐயா, நான் வேலைக்காரன் தான் ஐயா. நான் எப்படியா இதெல்லாம் ஏத்துக்கிறது? உங்க சொத்துக்களை பூரா நான் எப்படியா நிர்வகிக்கிறது? இல்லையா, அது ரொம்ப தப்புங்க ஐயா.
அப்படிலாம் வேணாங்க ஐயா. நான் எப்படியா சமாளிக்கிறது? இல்லை ஐயா. இங்க பாருப்பா, எனக்கு குழந்தைங்க கிடையாது. நீ தான் என்னுடைய பையன். அப்புறம் இந்த முடிவை நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்தெடுத்தோம். நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம். இங்க பாருப்பா, நான் சொல்றத தடுக்காத. நீ நிறைய எங்களுக்கு சேவை செஞ்சிருக்கிற. அதனால இந்த எல்லா சொத்துக்களும் இனி உனக்கு தான்ப்பா. நான் வக்கீல்கிட்ட நான் உயிலை எழுதி வச்சிட்டேன். வேணான்னு சொல்லாதப்பா, வேணான்னு சொல்லாத. ஐயா, உங்க கண்கள்ல என்னால கண்ணீரை பார்க்க முடியாது. நீங்க சொல்றீங்க சரிதாங்க ஐயா. இது அன்னை காளியினுடைய அற்புத திருவிளையாடல், அவருடைய விருப்பம். நீங்க சொல்றதுனால நான் இதை ஏத்துக்கிறேங்க ஐயா. ஏத்துக்கிறேங்க ஐயா, ஏத்துக்கிறேன். திடீரென்று முதலாளியின் உடல்நிலை மோசமானது. அவர் குடிக்க தண்ணீர் கேட்டார். அவர் உடனடியாக குடிப்பதற்கு தண்ணீரை எடுக்க விரைந்தார். அவரை மடியில் அமர்த்தி தண்ணீரை கொடுத்தார். அவருடைய மடியிலேயே அவருடைய உயிரை விட்டுவிட்டார். அவர் பின்பு இறுதிச் சடங்கு அனைத்தையும் பார்த்து கொண்டார். பின்பு தனது மனைவி குழந்தைகளை மாளிகைக்கு கூட்டி வந்தார். பின்பு சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள். காளி அன்னையினுடைய அருளால் ஒரு திருடன் சிறந்த மனிதனாக உருவெடுத்தான். உண்மைதான், அன்னை காளியினுடைய பெருமை ஒப்பிட முடியாதது. அன்னை வாழ்க! அன்னை துர்காவே, உன்னுடைய பெருமை எப்போதும் ஓங்குக. அன்னை காளியே, அனைவரையும் காத்தருள்க.